ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 8ஆம் திருமொழி. குழந்தைக்கு காப்பிட குழந்தையை அழைக்கிறாள் யசோதை. பாருங்க அப்படி இருக்கு. இந்திரனோடு பிரமன் ஈசன் கிமையவரெல்லாம் மந்திரமா மலர் கொண்டு மறைந்து உவராய் வந்து நின்னார். சந்திரன் மாளிகை சேரும் சதிரர்கள் வெள்ளரை நின்னாய். அந்தியம்போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவரெல்லாம். இந்திரன் பிரம்மா, ஈசன் சிவபிரான், இமயவர்கள் தேவர்களெல்லாம் மந்திரமா மலர் கொண்டு நல்ல மலர்களை கொண்டு வந்து மறைந்து தள்ளி நிற்கிறான். உவராய் வந்து நின்ன உவராய்னா கொஞ்சம் தள்ளி நிற்கிறான், மரியாதைக்கோசரம், மரியாதை நிமித்தமாக. அது உவராய் அவர் இவர் உவர் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறார். அவர் ரொம்ப தூரத்துலேயும் இல்லை, ரொம்ப பக்கத்துலேயும் இல்லை, ஒரு மரியாதை நிமித்தமாக தள்ளி நிற்பவர்கள் தான் உவராய் வந்து நின்னார். சந்திரன் மாளிகை சேரும் சந்தன தொழுகின்ற மாளிகைகளுடைய சதிரர்கள் நல்லவர்கள் இருக்கிற வெள்ளரை நின்னாய். திருவள்ளரையில் எழுந்துருளி இருக்கும் பெருமானே, அந்தியம்போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய். சாயங்காலம் ஆயிடுத்து வந்து உன்னை காப்பிடுகிறேன். இந்த காப்பிடுறதுன்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அதில் சின்ன குழந்தைகள் இருந்தால் நம்ம சாயங்காலம் ஒரு சுற்றி போடுவோம் பாருங்க, அதுக்கு ஒரு கற்பூரம் சுற்றி வாசலில் போடுவோம். அது காப்புன்னு பேர். அது அந்தி காப்பு. பெருமாளுக்கும் போடுவோம் திருவந்தி காப்பு. அப்படி ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப விசேஷமான நிகழ்ச்சி. வாகனத்தில் பெருமாள் வீதி எழுந்தருளி வந்த அப்புறம் அந்த ரங்கவிலாஸ் மண்டபத்துக்கு முன்னாடி நிற்பார். அது திருவந்தி காப்பு மண்டபம்னு பேர். அது அந்தி காப்பு, சாயங்கால காப்பு. அது இதான் அர்த்தம். பாசுரம் படிக்கிறது சொல்ல நினைக்கிறேன், அப்படியே அடுத்துன்னு போயிடலாம். கன்றுகள் இல்லம் புகுந்து கதறி இன்ன பசுவெல்லாம் நின்றொழிந்தேன் உன்னை கூவி நேசமேல் ஒன்றிலாதாய். மன்றி நில்லேல் அந்திப்போது மதில் திருவள்ளரை நின்னாய். நன்று கண்டாய் எந்தன் சொல்லு நான் உன்னை காப்பிடவாராய். கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசுக்களெல்லாம் நின்றொழிந்தேன் உன்னை கூவி நேசமேல் ஒன்றுமிலாதாய். மன்றில் நில்லேலந்திப்போது மதில் திருவள்ளரை நின்னாய். நன்று கண்டாய் எந்தன் சொல்லு நான் உன்னை காப்பிடவாராய். கன்றுகள் இல்லம் இந்த பசுவெல்லாம் மேய்ச்சல் திரும்பி வந்து தங்களுடைய கன்றுகளை காணாமல் கதறுமாது. இந்த 11 இதெல்லாம் அப்படி சாயங்கால பொழுது ஆயிடுத்துங்கிறதுக்கு ஒரு அடையாளம். நின்றொழிந்தேன் உன்னை கூவி, உன்னை கூப்பிட்டேன்னு ரொம்ப நாழியாக நிற்கிறேன். நேசமேல் ஒன்றுமில்லாதால், ஒரு பிரியமில்லாதவனாக இருக்கிறாய். மன்றில் நில்லேல், மன்றில்னா நடுத்தருவில் நிற்காத. மன்றுன்னா சாதாரணமாக ஒரு ஸ்டேஜுன்னு அர்த்தம், ஒரு அரங்கம்னு அர்த்தம். இந்த இடத்துல ரோட்டில் நிற்காத. இப்போ சாயங்கால பொழுதாயிடுத்து உள்ளே வந்துடும். மதில் திருவள்ளரை நின்னாய். திருவள்ளரை பெருமாளை அப்படி கூப்பிட்றேன் பிடிச்சோ. நன்று கண்டாய் எந்தன் சொல்லு நான் சொல்வதில் இருக்கிற நன்று, அதை நன்மையை தெரிஞ்சுக்கோ, அது நல்லதுன்னு நினச்சிக்கோ. நான் உன்னை காப்பிடவாராய். அது அர்த்தமாக அப்படியே போயிட்டு இருக்கலாம். செப்போது மென்முலையார்கள் சிறுசோறும் இல்லும் சிதைத்திட்டு இப்போது நான் உறப்ப போய் அடிசிலும் குண்டிலை ஆழ்வாய். அப்போதும் வானவரேத்தும் முனிவர்கள் வெள்ளரை நின்னாய். இப்போது நான் ஒன்றும் செய்கேன் எம்பிரான் காப்பிடவாராய். இந்த விசேஷம் எழுதியிருக்கார். செப்போது மென்முலையார்கள், அதாவது சின்ன ஆட்சியர் குழந்தைகளுடைய
விளையாட்டு சிறுசோறும் இல்லும் அவர்கள் கட்டின வீட்டையெல்லாம் சிதைத்து விட்டாய். அப்போது நான் உரப்பப் போய், அப்போது உன்னோடு கோபம் கொண்டு நான் அதட்டி பேசப்போய், அடிசிலும் உண்டிலை, நீ சாதம் கூட சாப்பிடல, எங்களை ஆள்பவனே. முப்போதும் வானவரேத்தும் முனிவர்கள், முப்போதும் முனிவர்களும் வானவர்களும் போற்றுகின்ற வெள்ளரை நின்றாய். இப்போது நான் ஒன்றும் செய்ய, இப்போ நான் உன்னை கோபிச்சுக்க மாட்டேன். எம்பிரான் காப்பிடவாராய், அர்த்தமாக இருந்துக்கிறேன். செப்போது மென்முலையார்கள் சிறுசோறும் கில்லும் சிதைத்திட்டு. அப்போது நான் உரப்ப போய்னா உன்னை கடிந்து பேசின போது அடிசிலும் உண்டிலை ஆழ்வாய். முப்போதும் வானவர்கேத்தும் முனிவர்கள் வெள்ளரை நின்ற, அது முனிவர் முப்போதும் 3 பொழுதுகளிலும் முனிவர்களும் வானவர்களும் ஏத்தும் வெள்ளரை நின்னாயின். இப்போது நான் ஒன்றும் செய்யேன். எம்பிரான் காப்பிடவாராய். அப்புறம் கண்ணில் மணல் கொடுதூவின் காலினால் பாய்ந்து அதனை என்று எண்ணரும் பிள்ளைகள் வந்திட்டு இவரால் முறைப்படுகின்றார். கண்ணனே வெள்ளரை நின்னாயின் கண்டாரோடே தீமை செய்வாய். வண்டமே வேலையது ஒப்பாய் வள்ளலே காப்பிடவாராய். படிச்சுன்னு போகலாம். கண்ணில் மணல் கொடுதூவி காலினால் பாய்ந்தனை, கண்ணில் மணலை வீசிட்டு காலால் உதைத்தாய் என்று பல பேர்கள் எண்ணரும் பிள்ளைகள், பல குழந்தைகள்லாம் வந்துட்டு இவரால் முறைப்படுகின்றார். வந்துட்டு இவர் ஆள்ங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, இவர்களெல்லாம் வந்து உன்னை பற்றி புகார் சொல்கிறார்கள். முறைப்படுகின்றார். கண்ணனே வெள்ளரை நின்னாய், அர்த்தம் புரியாது. கண்டாரோடே தீமை செய்வாய், பார்க்க இல்லாட்டியுமே ஏதோ விஷமம் பண்ணுவேன் நீனு. வண்ணமே வேலையது ஒப்பாய், வேலையதுன்னு கடலை போன்ற வண்ணத்தை உடைய பெருமானேங்கிறத அழகாக எழுதியிருக்கார். வண்ணமே வேலையது ஒப்பாய் வள்ளலே காப்பிடவாராய். படிக்கலாம். கண்ணில் மணல் கொடு தூவி காலினால் பாய்ந்தனை என்று எண்ணரும் பிள்ளைகள் வந்திட்டு இவரால் முறைப்படுகின்றார். கண்ணனே வெள்ளரை நின்னாய் கண்டாரோடே தீமை செய்வாய். வண்ணமே வேலையது ஒப்பாய் வள்ளலே காப்பிடவாராய். பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார். எல்லாம் உன்மேல் அன்றி போகாது. எம்பிரான் நீ இங்கே வாழ். நல்லார்கள் வெள்ளரை நின்னார் ஞானச் சுடரே உண்மேனி. சொல்லார் வாழ்த்தி நின்றேத்தி காப்பி சொப்பட காப்பிடவாரை. படிக்கிறோம். பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார். எல்லாம் உன்மேலன்றி போகாது. எம்பிரான் இங்கே வாராய். நல்லார்கள் வெள்ளரை நின்றார் ஞானச் சுடரே உண்மேனி. சொல்லார வாழ்த்தி நின்றேத்தி சொப்பட காப்பிடவார. ஆயிரக்கணக்காக பிள்ளைகள் ஊரில் இருக்கா. அவர் செய்கிற தீமைகள் செய்வார். எல்லாம் உன்மேல் அன்றி போகாது. எல்லாம் உன் தலையில் கட்டிடுவா, அதான் அர்த்தம். உன்மேல் அன்றி போகாது. எம்பிரான் நீ இங்கே வார். நல்லார்கள் வெள்ளரை நின்றார். நல்லவர்கள் வாழ்கின்ற திருவள்ளையில் இருக்கிற பெருமானே, ஞானச் சுடரே, அறிவின் ஒளியே, அந்த மாதிரி இருக்கிறவர். ஞானச் சுடரே உன்மேனி சொல்லார வாழ்த்தி நின்றேத்தி. உன்னுடைய மேனையே நான் புகழ்ந்து அந்த காப்பிடுற போது இருந்தாலும் தொட்டு இதை பண்ணுவேன் அந்த உடம்ப. அதெல்லாம் நின்றேத்தி சொப்பட நன்றாக நான் காப்பிட வாராய். நான் உன்னை காப்பிடும்படியாக வாராய். அந்த அர்த்தம். படிக்கலாம். பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள்
தீமைகள் செய்வார் எல்லாம் உன்மேலன்றிப் போகாது. எம்பிரான் நீ இங்கே வாராய், நல்லார்கள் வெள்ளரை நின்றாய். ஞானச் சுடரே உன்மேனி சொல்லார வாழ்த்தி நின்றேத்தி, சொப்பட காப்பிட வாராய். படிச்சுனே பண்ணலாம். கஞ்சன் கரு கொண்டு நின்மேல் கருநிற செம்மிரப்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு. மஞ்சு தவழ் மணிமாட மதில் திருவெள்ளரை நின்னாய், அஞ்சுவன் நீ அங்கு நிற்க அழகனே காப்பிடவாராய். அழகாக இருக்கிற அந்த பாசுரம் பாருங்க. கஞ்சன் கஞ்சன் இருக்கானே, உன் மேலே ஒரு மஞ்சத்தை வச்சுட்டு கருநிற செந்நிறப்பேகை அர்த்தம். அது செந்நிறப்பை கருநிறன்னா மயிர் சாரி கருநீர செம்மயிர் பேகை. அந்த பேய்க்கு தலைமுடி சிவப்பாக இருக்குமா. வஞ்சிப்பதற்கு விடுத்தான், உன்னை வஞ்சிப்பதற்காக அனுப்பி இருக்கிறான் என்பதோர் வார்த்தையும் உண்டு. எனக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது உண்டு. மஞ்சு தவழ் மேகம் தவிழ்கின்ற மணிமாடம் அப்படியான மாடங்கள் சூழ்ந்த திருவெள்ளரை நின்னாய், அஞ்சுவன் நீ அங்கு நிற்க, நீ அங்கே நிற்கிறத எனக்கு பயமாக இருக்கு. அழகனே காப்பிடவாராய். எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. கஞ்சன் கரு கொண்டு நின்மேல் கரு நிற செம்மயிர்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு. ஊரில் இருக்கிறவாள்லாம் பேசிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். வார்த்தையும் உண்டு. மஞ்சு தவழ் மணிமாட மதில் திருவெள்ளரை நின்னாய், அஞ்சுவன் நீ அங்கு நிற்க அழகனே காப்பிடவாராய். கள்ளச்சகடும் மருதும் கலக்கி அழிய உதை செய்த பிள்ளை அரசே நீ பேயை பிடித்து முலை உண்ட பின்னை உள்ளவாறு ஒன்றும் வரியேன் ஒளியுடை வெள்ளரை நின்னாய், பள்ளிகள் போது இதுவாகும் பரவனே காப்பிடவாராய். கள்ளச்சகடும் மருதும் கலக்கழிய உதை செய்த பிள்ளையரசே பேயை பிடித்து முலை உண்ட பின்னை. எல்லாம் உங்களுக்காவது சகடாசுரனையும் இணைந்திருந்த மருதமரங்களையும் வீழ்த்தினாய். அதோடு இல்லாமல் பூதனையை பிடித்து முலை உண்ட பின்னை நீ இந்த காரியம் செஞ்ச அப்புறம் உள்ளவாறு ஒன்று வரியேன், நீ யாருன்னு எனக்கு தெரியல, உண்மையான விஷயம் உண்மையான நீ யார் என்று எனக்கு தெரியலங்கிறது. உள்ளவாறு ஒன்று வரியேன் ஒளியுடை வெள்ளரை நின்னாய். ஒளிவுடை தேஜஸை உடைய திருவள்ளரையில் நிற்கிறாயின்னு புரிஞ்சுக்கலாம். பள்ளிகள் போது இதுவாகும், தூங்க போகிற டைம் ஆயிடுத்து பரமரே காப்பிடவாராய். கள்ளச்சகடும் மருதும் கலக்கழிய உதை செய்த பிள்ளை அரசே நீ பேயை பிடித்து முலை உண்ட பின்னை உள்ளவாறு ஒன்றும் அறியேன் ஒளியுடை வெள்ளரை நின்னாய், பள்ளிகள் போது இதுவாகும் பரமனே காப்பிடவாராய். இன்பம் அதனை உயர்த்தாய் இமையவர்க்கு என்றும் அறியாய், கம்பக்களிரட்ட கோபே கொடுங்கஞ்சன் நெஞ்சினிற்கூட்டே செம்பொன்மதில் வெள்ளரையாய் செல்வத்தினால் வளர்பிள்ளாய் கம்பக்கபாலி கான் அங்கு கடிதோடி காப்பிடவாராய். ரொம்ப இருக்கிற இந்த பாசுரம். இன்பம் அதனை உயர்த்த என்னை ரொம்ப ஆனந்தப்படுத்தி விட்டார். இமயவர்க்கு என்றும் வரியாய், தேவர்களுக்கும் ஒரு அரியவனாக இருக்கிறார், அவர்களாலும் அறிய முடியாதவனாக இருக்கிறார். கும்பக்களிற்ற கோவை, கும்பக்களிறு உயர்வான அந்த கோலியாவிடம் என்ற யானையை அழித்த கோவை கொடுங்கஞ்சன் நெஞ்சி நிற்கூற்றே, கஞ்சனுடைய மனசில் நீ ஒரு யமனாக இருக்கிறாய். செம்பொன் மதில் சூழ் வெள்ளரையாய், அர்த்தமானது
செல்வத்தினால் வளர்பிள்ளாய். அதில் செல்வ செழிப்போடு தான் வாழ்ந்துட்டுருக்க நீ. வளர்பிள்ளாய் கம்பக்கபாலிகான். இந்த கம்பக்கபாலின்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு காப்பு தேவதை இருக்கும். அது கம்பக்கபாலின்னு சொல்கிறாங்க. அங்கே பார் கம்பக்கபாலி தெரிகிறாரு பாருங்க. கடிதோடி வேகமாக ஓடி வா காப்பிடவாராய் அப்படின்னு. இப்போ படிக்கலாம் இன்னொரு தரம். இன்பம் அதனை உயர்த்தாய் இமையோர்க்கு என்றும் அறியாய் கும்பக்களிரட்ட கோவே கொடுங்கஞ்சன் நெஞ்சி நிற்கூற்றே பொன்மதில் வெள்ளரை செம்பொன்மதில் வெள்ளரையாய் செல்வத்தினால் வளர்பிள்ளாய் கம்பக்கபாலிகான் அங்கு கடிதோடி காப்பிடவாராய். இரு கொடு நீர் சங்கில் கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்னார் தருக்கேல் நம்பி சந்தி நின்று தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள் திருக்காப்பு நான் உன்னை சாத்த தேசுடை வள்ளரை நின்னாயும் ஒளி உருக்காட்டும் அந்திப்போது விளக்கு இன்று ஒளிகொள்ள ஏற்றுவன் ஏற்று ஏன் வாராய். அர்த்தனை புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இரு கொடு நீர் சங்கில் கொண்டிட்டு இருக்குன்னு ரிக் சாமம் அதர்வனம்ங்கிற அந்த 4 வேதத்தை சொல்லிண்டு சங்கில் நீ தீர்த்தம் கொண்டு வரா. எழில் மறையோர் வந்து நின்னார், வேதியர்கள் வந்து நிற்கிறார்கள். ஒரு இன்ஃபர்மேஷன். தருக்கேல் நம்பி சந்தி நின்று தெருவில் நின்று தருக்கேல் என்னோடு தர்க்கம் செய்யாதே. தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள் கொஞ்ச நாளைக்காவது நான் சொல்கிறது தான் கேளேன். திருக்காப்பு நான் உன்னை சாத்த தேசுடை வள்ளரை நின்னாய். தேஜஸுடைய திருவள்ளியில் நிற்கும் பெருமானே, நான் உனக்கு திருக்காப்பு சாத்தும்படியாக முடியாது. உருக்காட்டும் அந்தி விளக்கு. உருக்காட்டின உருவத்தை காட்டுகின்ற அந்த சாயங்கால விளக்கெல்லாம் ஏற்றிக்கலாம். விளக்கு இன்று ஒளிகொள்ள ஏற்று ஏன்னான் பாரு. சாயங்காலம் ஆகிடுத்து, விளக்கெல்லாம் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். படிக்கலாம், பாசுரம் 100 படிக்கலாம். இரு கொடு நீர் சங்கில் கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்னார் தருக்கேல் நம்பி சந்தி நின்று தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள் திருக்காப்பு நான் உன்னை சாத்த தேசுடை வள்ளரை நின்னான் உருக்காட்டும் வந்து விளக்கு இன்று ஒளிகொள்ள ஏற்றுகேன் நான். அதாவது நான் உனக்கு திருக்காப்பு சாத்திரம், நீ பக்கத்தில் அதுக்காக நான் விளக்கையெல்லாம் ஏற்றிருக்கேன்னு சொல்கிறது புரிஞ்சுக்கலாம். போதமர் செல்வ கொழுந்து புனர் திரு வெள்ளரையானை மாதற்குயர்ந்த யசோதை மகன் தன்னை காப்பிட்ட மாற்றம் வேத பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் சொன்ன பாலை பாதப்பயன் கொள்ள வல்லார் வல்ல பத்தருள்ளார் வல்வினை போமை. ஒன்று படிக்கலாம். போதமர் செல்வ கொழுந்து. போதுனா மலரில் இருக்கிற செல்வ கொழுந்தான லக்ஷ்மி பிராட்டியை புனர் அவளோடு சேர்ந்திருக்கிற திருவள்ளரையானை அப்படி படிச்சுடலாம். மாதற்குயர்ந்த யசோதை. மாதர்களில் சிறந்தவளான யசோதை மகன் தன் மகன் கண்ணனை காப்பிட்ட மாற்றம். காப்பிட்ட அந்த விஷயத்தை வேத பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் சொன்ன பாலை. பெரியாழ்வார் அருளி செய்த இந்த பாசுரங்களால் வேதத்தால் நமக்கு என்ன பயன் கிடைக்குமோ அது கிடைக்கும், அதான் அர்த்தம். வேத பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் சொன்ன பாலை பாதப்பயன் கொள்ளவல்ல பத்தர் உள்டார் வினை பூமே. பாதப்பயன் கொள்ளவல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பாசுரங்களோடு நாம் சேர்த்து கொண்டால் பாதப்பயன்னா பெருமானுடைய இல்லை பெரியாழ்வாருடைய திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைக்கும். அந்த பக்தர்கள் இருக்கிறார்களே
அவர்களுடைய வினை போமே, பாவங்கள் எல்லாம் போகும் முடிக்கிறார். நூதனம் படிக்கிறேன். போதமர் செல்வ கொழுந்து புனர் திரு வெள்ளரையானை மாதற்குயர்ந்த யசோதை மகன் தன்னை காப்பிட்ட மாற்றம், அந்த காப்பிட்ட அந்த வகையை வேத பயன் கொள்ள வல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை பாத பயன் கொள்ள வல்ல பக்தருள்ளார் வினை பூமி. இந்த பாத பயன் கொள்ள வல்ல பக்தர் உள்ளார், பக்தர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய வினை பூமி பாவங்கள்லாம் போகும்னு சொல்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.